ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 23:4 மூன்றாவது பகுதியை நான் படிக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல், தடி, ரெண்டு வளைத்தடி. கோல் மேய்ப்பதற்கு வளைத்தடி, மேலே இருக்கிற தழை இருக்குல்ல, அந்த நுனி இலைகளை பறித்து கொடுப்பதற்கு, அதுக்கு தான் ரெண்டுத்தையும் மேய்ப்பன் வச்சிருப்பார். அப்போ இதுல என்னன்னா, கோல் நடத்துவதற்கு தேவனுடைய நடத்திப்பு கோல் மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன சிக்ஷைகள் வரும் பிரசங்க நேரத்தில், ஊழியக்காரனுடைய பர்சனல் உபதேசங்கள், அட்வைஸில், ஆலோசனையில் அது இருக்கும். அந்த கோல் இருக்கத்தான் செய்யும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உங்களை கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதீங்க. வசனம் சொல்கிறது, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். ஒன்று புரிஞ்சுக்குங்க, மனுஷனுடைய செயல்கள் அவங்க செய்கிற எல்லாமே எப்படி தான் தெரியும்னா, சரியானது மாதிரி தான் தெரியும், கரெக்டு மாதிரி தான் தெரியும். ஆனால் அது என்னன்னா, அது சரி கிடையாது. தேவனுக்கு தான் தெரியும், உங்களை நடத்துகிற மேய்ப்பனுக்கு தான் தெரியும் நீங்கள் சரியாக பண்ணுறீங்களா தப்பாக பண்ணுறீங்களான்னு தெரியும். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்துகிற அந்த விசேஷித்த ஞானத்தை தம்முடைய ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் வேத வசனம் சொல்கிறது, உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிந்து அடங்கணுமா. எப்படின்னா, உண்மையாக கீழ்ப்படிந்து அடங்கணுமா. இன்னைக்கு கீழ்ப்படிந்து அடங்குறவங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கிறாங்க. தேவ பயம் இல்லை, தன்னை பெரிதாக காமிக்கிறதுக்கு, தான் இஷ்டத்தை, தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு, வேதத்தில் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கெல்லாம் அப்படிலாம் இடமெல்லாம் கொடுக்கல. நம்ம விருப்பத்தை நிறைவேற்றிக்கலாம், பட் அது தேவ சித்தத்துக்கு மாறா போயிடக்கூடாது. ஆமாம் தானே? அதுதான் சரி. தேவ விருப்பத்துக்கு நாம் மாறா போயிட்டு நம்மளை நாம் உருவ குத்திக்க கூடாது. அதனால தான் இங்கே சொல்றாரு, அவருடைய கோலும் தடியும் தேற்றும். தம்முடைய மக்களுக்கு புரியாத, அறிந்து கொள்ள எப்படி சொல்றது, புத்திக்கு எட்டாத ஞானத்தை கொடுக்கும்படி தான் அந்த வளைத்தடி. அதாவது நம்முடைய வாழ்வில், நம்முடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழில், ஏதோ மினிஸ்ட்ரி, குடும்ப வாழ்வு, யாருக்கும் புரியாத விஷயத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அதுதான் வளைத்தடி, அதுதான் தேற்றும். என்னை தேற்றும், என்னை பலப்படுத்தி தேற்றும்னா நம்ம நினச்சிக்கிறோம் வெறும் ஆறுதல் மாதிரி. இல்லை, அந்த தேற்றுதல் இது கிடையாது. அப்படின்னா நீங்கள் இதே அதிகாரத்தில் அவர் என் ஆத்துமாவை தேற்றின்னு போட்டிருக்கார் பாரு, அதுவும் இது ஒன்றாயிடும். தேற்றும் அப்படின்னா பலப்படுத்தும் அர்த்தம். நீங்கள் பலவீனப்பட்டவனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அவர் கொஞ்சம் தேற்றினாங்க, அவரை தேற்றணும்னு சொல்லுவோம்ல. நல்ல பலமான ஆகாரங்களை கொடுத்து, நல்ல சூப்பு, மட்டன் எல்லாம் கொடுத்து, நல்ல சிக்கன்லாம் கொடுத்து, நல்ல பலசாலியாக, நல்ல வீக்னஸ்லாம் மாறும்படி ரெடி பண்ணும்போது அந்த தேற்றுதல் இது. கோலும் தடியும் அப்போது பலமான விஷயத்தை, விசேஷமான விஷயத்தை நிலையாய் நிற்கும்படி, உறுதியாய் நிற்கும்படி கொடுக்கப்படுகிற தேற்றுதல் தான் இந்த தேற்றுதல். நம்ம வேற மாதிரி புரிஞ்சிடக்கூடாது. இப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவனுடைய சிட்சிப்பு, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய புத்தி கெட்டாத ஆலோசனைகள், அறிவு கெட்டாத, சிந்தை கெட்டாத சில ஆலோசனைகள்லாம் ஒருவேளை தற்காலிகமாக அது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அது பிடிப்படாது பாருங்க. ஆனால் அதை நம்ம பிடிச்சிட்டோம்னா நாம் பலமாய் நிற்போம். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பலவான்கள் ஆனார்கள். வெறும் ஃபினான்ஷியலி மட்டும் இல்லை, சரீர பலத்தில் இல்லை, எல்லாத்துலேயுமே குரோத், எல்லாத்துலேயுமே பலசாலிகளாய் வேத வசனம் மாற்றும். அவர் கொடுக்குற ஆலோசனைகள், அவர் கொடுக்குற புத்தி கெட்டாத, அறிவு கெட்டாத, நமக்கு கெட்டாத ஞானம் நம்மளை பலசாலியாக மாற்றிடுங்க. ஒரு பெரிய பலசாலி. நீங்கள் கவனிச்சு பாருங்க, யாரை பலசாலின்னு சொல்ல முடியும்? நிறைய சம்பாதிச்சவங்க, யுத்தத்தில் ஜெயிச்சவங்க. இவங்களாம் எப்படி ஜெயிச்சாங்க? பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு ஒரு விசேஷித்த ஞானம் வேணும். யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா யுத்த முறை,
யுத்தத்துல வியூகங்கள் அப்படின்னா இந்த ஞானம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஊழியம், ஆத்துமாக்களை எப்படி ஆதாயப்படுத்துறது, கர்த்தரண்டைக்கு எப்படி நடத்துகிறது, அந்த விசேஷித்த ஞானம், அதுதான் நம்மளை பலவானா மாற்றும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். எங்களை தேற்றுவீராக, பலவான்களாய் தேற்றுங்க, உமக்குள்ளே நிலையாய் தேற்றுங்க. நாங்கள் சோர்ந்து போய் பலவீனப்படுகிற நேரத்துல உம்முடைய பலத்தை கொடுத்து எங்களை தேற்று. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பலவான்களாய் எங்களை நிற்கப்படுங்க, பலசாலிகளாய் கர்த்தருக்கென்று எழும்பி நின்று செயல்படுகிறவர்களாய் எங்களை தேற்றி நிற்க பண்ணுவீராக. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இப்படி பிள்ளைகள் ஆண்டவரே பலவான்களாய் எழுப்புங்க, தேற்றப்படணுமே, அப்படியாய் நடத்துங்க. ஒருவரையும் பலவீனர்களாய் அல்ல, ஒவ்வொருவரையும் பலவான்களாய் மாற்று. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.